ஹலோ மக்களே, என் பேர் அருண். வியட்நாமோட கேபிட்டல் ஹனாயிலிருந்து இப்போ வந்து டைம் வந்து 8 o'clock சாட்டர்டே. ஸோ என் வீட்டு பக்கத்தில் இருக்க லோக்கல் மார்க்கெட் போகிறேன். அங்கே வந்து எந்த மாதிரி காய்கறிகள்லாம் விற்கிறாங்க, என்னென்ன வகையான காய்கறிகள்லாம் விற்கிறாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய காய்கறிகள் எங்கேயும் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு, அதெல்லாம் வந்து போய் பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து காலையில் 8 o'clock ஒரு 10 மணி வரைக்கும் விவசாயிகள் தான் வந்து அவங்களோட காய்கறிகள்லாம் விற்பாங்க. அது எப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ போகலாமா? வாங்க போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பைக்கு. இதில் தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இந்த பைக் எப்படி வாங்கினேங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ சிக்னலில் நின்றுட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டேனால இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மார்க்கெட் வந்தாச்சு. இதுதான் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நிறைய அந்த காய்கறிகள்லாம் விற்கிறவங்க எல்லாம் வந்து லேடிஸ் தான். முக்கியமாக வயசான லேடிஸ் தான் நிறைய பேர் வந்து விற்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த ஊரில் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து நிறையா சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிட்டு எப்படிலாம் சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நமக்கு முக்கியமாக வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளோட அரிசி இருக்குது பாருங்கள். அரிசி இருக்குது, கருப்பு அரிசி இருக்குது, ராஜ்மா இருக்குது, அப்புறம் அந்த கிரீன் கிராம் பருப்பு இருக்குது இல்லைங்க, கிரீன் கிராமோட பருப்பு இருக்குது. இந்த பருப்பெல்லாம் வச்சு தாங்க நாங்கள் சாம்பார்லாம் வைக்கிறோம். அப்புறம் நிலக்கடலையே 2 விதமான நிலக்கடலை இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் வச்சு தான் வந்து நாங்கள் வந்து தோசை, தோசைக்கு வந்து சட்னிலாம் அரைக்கிறோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இந்த பூலாம் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த புத்திஸ்ட்டு சாமி சிலை இருக்கும், அதுக்கு முன்னாடி போயிட்டு வைப்பாங்க. அதனால தான் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம்லாம் இருக்குது. இங்கே வந்து எல்லா ஹோல் 365 டேஸும் வந்து இங்கே பனானா கிடைக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அன்னாச்சி பழம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த சக்கப்பழம், ஜாக் ஃப்ரூட்டு வச்சுருக்காங்க. பலாப்பழம் 2 விதமான பலாப்பழம் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், குக்கும்பர் இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. அப்புறம் பீன்ஸ் இருக்குது, டொமேட்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர், ஷாம்பு, பாடி வாஷு இது எல்லாமே விற்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வெசல்ஸ், பாத்திரங்கள் எல்லாமே இந்த இடத்துல விற்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வியட்நாம் வந்தப்போ எதுவுமே எடுத்துகிட்டு வரல. வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். கை குழந்தையோட வந்தோம். வந்த உடனே நேராக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட் இதுதான் சொன்னாங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து பேசிக்காக சமைக்கிறதுக்கான எல்லா பாத்திரமும் இந்த மார்க்கெட்லேருந்து தான் வாங்கினோம். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு. ஒரு 2000 3000 ருபீஸில் பேசிக்கான வெசல்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டோம். ஸோ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து பீஃப்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பெண்கள் தாங்க வந்து இந்த கறியெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி வந்தா, எல்லாரும் மக்கள்லாம் உட்காந்து காலை உணவு சாப்பிட்ருக்காங்க. அந்த சமைச்சு தந்துட்டு இருக்க அந்த பாட்டிய பாருங்களேன், எவ்வளோ அழகா சிரிச்ச முகத்தோட காலையிலேயே வந்து எவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த கடை வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ரோட்டு கடை மாதிரியே தான். இன்னொரு நாள் நான் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெட் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அங்க அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, போர்க்கோட காலு அப்படியே சுட்டு வச்சிருக்காங்கங்க. அது எப்படி தான் சாப்பிடுறாங்கன்னே எனக்கே தெரியல. ஆனா இந்த ஊர்ல வந்து இத மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. போர்க்கோட வெறும் காலு. அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க காய்கறி எல்லாமே விக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி வந்து நான் நெனச்சேன் என்ன வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்கன்னு நெனச்சேன். மாஸ்க் போட்டிருக்கிறதுனால எனக்கு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியல. அவங்க வந்து சிரிச்சு ஹேப்பியா வெல்கம் தான் பண்ணியிருக்காங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் வந்து என்ன பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க என்ன பேசுறாங்கன்னே எனக்கு புரியல. யூசுவலி நான் வந்து மொபைல்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் புரிஞ்சுப்பேன். ஆனா வந்து என் மொபைல்ல தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்களேன், அந்த ஃபேன் மாரி ஏதோ ஒண்ணு வச்சு ஈலாம் ஓட்டிட்டு இருக்காங்க. அ இந்த கடையிலயும் வந்து போர்க்கோட காலு, போர்க்கோட எல்லா பார்ட்ஸுமே இவங்க விக்கிறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு முறைக்கிறாங்கன்னு நெனச்ச ஒரு பாட்டி வந்து நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு வந்து பாய் சொல்லி சென்ட் பண்றாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து
விமனுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாமே விக்கிறாங்க. அப்புறம் வந்து கிளிப்பு அது எல்லாமே வந்து இந்த கடையில விக்கிறாங்க. அப்புறம் இங்க பாருங்களேன், ஆரஞ்சு வந்து இங்க வந்து லீஃபோட, அதாவது அந்த மரத்துலருந்து பறிக்கும்போது வர லீஃபோடயே விக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கு ஆரஞ்சு பக்கத்திலேயே வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்க வந்து இந்த மார்க்கெட்ல இவ்ளோ கடை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆண் ஒரு மேல் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஃபிஷ் வந்து அந்த ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்ளோ தூரம் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றத பார்க்கும்போதே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளலாம் போகும்போது நெறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸு, ஃபிஷ்ஷு, நான் எங்க வீட்டுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் நாங்க வந்து இங்க தான் வாங்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து வீட்லயே அதாவது இந்த நம்ம வீட்ல பக்கத்துல ஃபார்ம்ல வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபிஷ்ஷு, கிராபு அதெல்லாமே வந்து அ வளர்க்குறது தான். கடல்லேருந்து எடுத்துட்டு வர ஃபிஷ் இல்ல. இங்க பாருங்க புறா. புறா வந்து உயிரோட இருக்கு. நம்ம வேணும்னா கட் பண்ணி குடுப்பாங்க. நான் இதுவரைக்கும் இங்க சாப்பிட்டது இல்லைங்க. புறா சாப்பிட்டதில்ல. அப்புறம் பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு அம்மாச்சி வந்து முத்து சோளத்த அவங்களே உரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஊர்லலாம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வந்து ஸ்கின் வந்து அந்த தோல்லாம் வந்து அவங்களே உரிச்சு வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எமர்ஜென்சியா வேணும்னா அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கலாம். நார்மலா விக்கிறத விட அந்த உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் அதுக்கெல்லாம் வந்து விலை கொஞ்சம் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வந்து விக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸு. ஆக்சுவலி வந்து வியட்நாமோட கேபிட்டல் ஹனாய் வந்து மலை பிரதேசத்துக்கு கொஞ்சம் கிட்ட இருக்குங்க. அதனால மலையில விளையிற காய்கறி, பழங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாவும், ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும். அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஒரு நாள் நான் வந்து ஃபார்ம் லைக் வில்லேஜ் பக்கம்லாம் போனா, அங்க எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு நான் உங்கள்ட்ட காட்டுறேன். ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சா, திடீர்ன்ட்டு ஒரு சந்துல பார்த்தா, இன்னொரு மார்க்கெட்டு உள்ள என்டர் ஆகுதுங்க. ஸோ அங்க வந்து ஒரு பாட்டி வந்து காலை உணவு ஃபிஷ் எல்லாம் வச்சு ஏதோ வித்துட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து காய்கறி, பழங்கள்லாம் இருக்கு. இங்க பாருங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து வெல்கம் பண்றாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது ஒருத்தர் கூட வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அ அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்கவே இல்ல. எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா வந்து என்ன வெல்கம் பண்ணாங்க. அங்க ஒருத்தவங்க வந்து அங்க கை காமிச்சு அத வாங்குன்னு சொல்றாங்கன்னு நெனச்சேன். ஆக்சுவலி அது வந்து அத வாங்குன்னு சொல்லல. அவங்க வந்து எனக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் குடுக்குறாங்க. ஹாய் சொல்லுன்னு சொல்றாங்க. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எவ்ளோ சிரிச்ச முகத்தோட எவ்ளோ ஹேப்பியா இருக்காங்கன்ட்டு. அதனால தாங்க எனக்கு இந்த மார்க்கெட் வரதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். எல்லா வீக்கும் சாட்டர்டே நாங்க இங்க வந்து திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த பாட்டி கூட பாருங்களேன் எவ்ளோ சிரிச்சு ரொம்ப ஹேப்பியா வெல்கம் பண்றாங்க. அதுக்கு பக்கத்துல அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி வந்து நான் நெறையா வந்து கறி கடையா நெறையா பார்க்குறேங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காய்கறிகள் இருக்கோ, அ பழங்கள் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா வந்து கறி கடையும் இருக்குதுங்க. நெறைய போர்க்கு, நெறைய பீஃப் கடை, நெறைய சிக்கன் கடை, ஃபிஷ்ஷு நெறைய வந்து இருக்கு. அப்ப பாருங்க மக்கள் வந்து எவ்வளோ கறி சாப்பிடுறாங்க, எவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கிறாங்கன்ட்டு. அதனால தாங்க இவங்க வந்து நெறைய பேர் வந்து மக்கள் வந்து ஒல்லியா தாங்க இருப்பாங்க. குண்டா இருக்கிறவங்க பார்க்குறதே வந்து ரொம்ப ரேர். தொப்பையே வந்து நெறைய பேருக்கு கிடையாதுங்க. ஜென்ட்ஸு, லேடீஸா இருந்தாலும் சரி வந்து ரொம்ப ஒல்லியா, ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆ லைக் அதே சமயம் பாருங்களேன், நம்ம ஊர்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்ட்ஸு வந்து வேலை செய்வாங்களோ, இங்க வந்து அவ்வளோக்கு அவ்வளோ லேடீஸ் வந்து இந்த மாரி காய்கறி, சிக்கன் வெட்டுறது, மீன் வெட்டுறது, கோழி வெட்டுறதுக்கெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன், வாத்தோட முடி வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த வாத்தோட முடி ரிமூவ் பண்றதுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு மிஷின் மாரி வச்சு அந்த முடியெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. இங்க பாருங்க இந்த பாட்டி கூட எவ்வளோ ஹேப்பியா வந்து காட்டுறாங்க. "இன்னும் கொஞ்சம் வீடியோ எடு. இதோ மீன்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் காட்டு" அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எல்லாமே வந்து அவங்களோட சைன் லாங்குவேஜ் தாங்க. நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. அவங்க பேசுறது எனக்கு புரியாது. அ அப்படியே தாங்க ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இன்னும் உள்ள போய்க்கிட்டே இருக்கு. ஸோ இதுவரைக்கும் காட்டுனதே போதும். நம்ம வந்து ரிட்டர்ன் போலாங்க. ரிட்டர்ன் போகும்போது தான் பார்த்தேன், பக்கத்துல ஒரு பாட்டி வந்து என்னைய கூப்ட்டு என்னையும் காட்டு, ஹாய் சொல்றாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, காடை முட்டை இருக்குல்ல, காடை முட்டை இங்க பாருங்க எவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் முட்டை. நாட்டு முட்டை, காடை முட்டை, வாத்து முட்டை எல்லாமே இந்த மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த மார்க்கெட்ல கிடைக்காத ஐட்டமே வந்து இல்லைங்க. எல்லா காய்கறி நமக்கு சாப்பிடுறதுக்கான தேவையான எல்லா ஐட்டமுமே இந்த மார்க்கெட்ல விக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா கருவாடுலாம் விக்கிறாங்க. நெத்திலி கருவாடு, இதெல்லாம் என்ன மீனு, என்ன கருவாடுங்கிறது எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அ இவங்கள பாருங்க, இவங்களும் வந்து ஹேப்பியா வெல்கம். ஒருத்தர் கூட வந்து முகம் சுளிக்கவே இல்லைங்க. ம். அதேதாங்க பாத்திரங்கள் எல்லாமே வந்து அ வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே கிடைக்குது. அ ஆனா வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வீட்டு யூஸுக்கான ட்ரெஸ் மட்டும்தான். விலையும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் வந்து இன்னொரு நாள் வந்து விலையெல்லாம் கேட்டு ஒண்ணொன்னா வந்து விலை எவ்வளோன்னு கேட்டு கேட்டு சொல்றேங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் காட்டணும்னு நெனச்சேன். அத நான் உங்களுக்கு காட்டிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலும் மேலும் இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், இந்த ஊரோட ரைஸ் நூடுல்ஸ் ஃபோன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம ஊரோட இடியாப்பம் மாதிரியே தாங்க. சேம் இடியாப்பமே தான். இங்க வந்து நாங்க காலையில ஏர்லி மார்னிங் வந்து இந்த ரைஸ் நூடுல்ஸ் அதாவது இடியாப்பம் மாதிரி இருக்கும். அத கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து கடலை கறியோ, இல்ல முட்டை எக் கறியோ வச்சு சமைச்சு தேங்காய்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடுவோங்க. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். நமக்கு வந்து முக்கியமா வந்து தேங்காய் சட்னிலாம் அரைப்போங்க. இந்த ஊர்ல தேங்காய் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். எப்படி தேங்காய் குடுக்குறாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட்ல வந்து கவர் போட்டு, அந்த கவர்ல வந்து அ உள்ள இருக்கிற தேங்காய் தண்ணி எல்லாம் எடுத்துடுறாங்க. அது தனியா வித்துடுறாங்க. அது வந்து ஒரு 2000 வியட்நாம் டாங்க்கு விக்கிறாங்க. அதாவது நம்ம ஊரோட இதுக்கு ஒரு ₹6 அந்த மாரி இதுக்கு விக்கிறாங்க. இப்ப நான் வந்து எனக்கு வந்து ஒரு தேங்காய் போதும்ன்னு சொன்னேன். 1/2 மூடி போதும்ன்னு சொன்னேன். அத வந்து எவ்ளோ அழகா கட் பண்ணி குடுக்குறாங்கன்னு பாருங்களேன். அத எடுத்து அவங்க மடியில வச்சுட்டு, அதில இருக்க அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி குடுத்துர்றாங்க. எவ்ளோ ஈஸி பாருங்க. நான் வீட்டுக்கு வந்து நம்ம ஊர்லலாம் வந்து அருவாமனைலாம் வச்சு, அதெல்லாம் வந்து செஞ்சு லைக் அதெல்லாம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனா வந்து இந்த ஊர்ல வந்து தேங்காவோட ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணி குடுத்துர்றாங்க. வீட்டுக்கு வந்து கட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸியில போட்டு அரைச்சு சாப்பிட்டா போதுங்க. எவ்ளோ ஈஸியா வந்து பண்ணி குடுக்குறாங்க பாருங்களேன். ஸோ இந்த மாரி தாங்க நாங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா தேங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எங்க தேங்காய் விக்குதுன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து இங்க ரொம்ப ரேர்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் கிட்ட மட்டும் தான் ரெகுலரா தேங்காய் வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா நம்ம வந்து மார்க்கெட்டோட டூர் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆ இதுக்கப்புறமும் நான் வந்து வியட்நாமோட லைஃப்ல எப்படி இருக்கு? எந்த மாதிரியான கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்றாங்கன்ட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோல நெறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நான் உங்கள வந்து நல்ல ஒரு வீடியோல நான் வந்து உங்கள கண்டிப்பா பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க் யூ. பை பாய்.